ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ண போறாங்க பாப்போம். சர்ப்ரைஸ் டீம் வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு பாப்போம் வெளியில. குகானன் லண்டன் பெரியம்மா கண்ணபத்ராவ் கண்ணபத்துங்க பெரியம்மா. சரி ஓகே நன்றி வணக்கம். வாரம் போயிட்டு போய்த்தலையா நாங்க போவோம். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நான் ராமா அடம் பிடிச்சி தெனிக்கிறா போல. என்ன சிரிச்சு சிரித்து டெடிக்கு கோவிக்க போகுது டெடி. அடாடா உங்களை மாதிரி மனுஷன். ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா 21st வேர்ல்டு நினைக்கிறோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ண போறாங்க பாப்போம். என்ன கிஃப்ட்ன்றது அனையமா பிரியமா தான் அறியுமே. இப்போ கூடுதலாக அப்படியான இது தானே என்ன கிஃப்ட் எல்லாம் அதை பார்த்தா எப்பயும் பண்ணி நீங்கள் சர்ப்ரைஸ் டீம் வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு பாப்போம் வெளியில. கொஞ்சம் சரி மிக்கி பக்கத்துல போங்க. அப்படியோ தங்கச்சி இன்னைக்கு 21வது பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கீங்க. என்ன ஓகே பிள்ளையோட பேர் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? தியாலி. தியாலி இப்ப என்ன செய்யறீங்க? யூனிவர்சிட்டி இன்டர்பண்ணிங்க. எந்த யூனிவர்சிட்டி? ரஜரட்ட. ஓகே நாங்கள் வந்து மானூர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வாரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைக்கு எங்களுடைய டெலிவரி சார்பாக இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். மிக்கி ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வச்சிருக்குது. ஓகே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பர்த்டே நல்ல ஃபன்னா நல்லா போய் கொண்டிருக்குது. ஓகே அதோட உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்டாக கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு அழகான டெடிபியார் ஒன்று உங்களோட அளவில் இருக்குன்னு நினைக்கிறோம். அழகான ரெட் கலர் பிடிக்குமான்னு சொன்னா கிஃப்ட் தான் சரியா. அதனால நாங்கள் எல்லாமே ரெட் கலர்லேயே கொண்டு வந்திருக்கிறோம் சரியா. கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாமே ரெட் கலர்ல இருக்குது. ஸோ யார் செய்திருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அண்ணா தானா? பேர் என்ன? அண்ணாட பேர் என்ன? எங்க இருக்கிறார்? குகானன் லண்டன்ல இருந்து இந்த கிஃப்ட் எங்களுக்கு வரல. அண்ணாவை தவிர்ந்த வேற உறவுகள் என்ன அப்படி யாரும் செய்யறா யார் இருக்கிறாங்க? அண்ணாவும் அப்பாவும் சேர்ந்தா? அப்படியும் இல்லை. அப்படி யாரும் தெரியல எங்களுக்கு அண்ணாவும் அப்பாவும். அடுத்த கிஃப்ட் ஒன்று இருக்கு, ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று. அதை இப்ப தரப்போர்ல லாஸ்ட் அவரோட பேர் சொல்லுங்க அவங்க யார் செய்திருப்பாங்கன்னு. அண்ணா தான். ஆனா அண்ணா மட்டும் செய்யல. வேற யாரு? அப்பா அப்பாவோட பேர் என்ன? சசிதரன். சரி அப்படி என்று சொல்லியும் இல்ல வேற யாரும் அம்மா செய்திருக்க மாட்டாங்களா? அடுத்த கிஃப்டோ கொடுப்போமா? இந்தாங்க இந்த கிஃப்டோ ஓபன் பண்ணி பாருங்க. சரி பாருங்க ஓபன் பண்ணி. ஒரு பெர்ஃப்யூம் வளையல் உண்டோ. அடுத்தது அந்த இது ஒன்று இருக்குது. என்ன அழகான என்னது? சரியா இருக்கட்டும் சரியா இருக்குது. இப்போதான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வரப்போகுது. சரி இங்கே கண்ணை பொத்துறீங்களா? சரி கண்ணை பொத்துங்க. இப்போ மேக்கப் அப்படி அழியல. மேக்கப் ஒன்று அழியல. ஆனா கையில ஃபுல்லா பிங்க் கலர்லையும் ரோஸ் கலர்லையும் இருக்கு கை. சரி யாராவது உங்களோட ஃப்ரெண்ட் பிள்ளைய வந்து கண்ணை பொத்துறீங்களா? அந்த வாரம் ஆறு அம்மாவா? பெரியம்மா கண்ணை பொத்துறாவு. கண்ணை பொத்துங்க பெரியம்மா. சரி ஓகே இந்த இருக்கிற இதை கையில வச்சுக்கொள்ளுங்க. அழகான டெடிபியார் ஒன்று கையில வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே வாங்க. சரி கண்ணை பொத்திட்டு அப்படியே கூட்டிட்டு வாங்க. சரி நிப்பாடுங்க. கண்ணை திறக்க வேணாம். ஓகே இப்ப கண்ணை திறங்க. சரி ஓகே அழகான ஒரு ஸ்கூட்டி பப். யார்ட்டையும் கேட்டீங்களா? அண்ணாட்ட கேட்டது. இப்படி வேணும்னு கேட்டதா? பிடிச்சிருக்கு ரெட் கலர். சரி ரெட் கலர் பிடிக்கும்ன்ற ஒரு காரணத்தால இப்படி ரெட் கலர்ல ஸ்கூட்டி இப்படி ஸ்பெஷலான கிஃப்ட் எல்லாம் வந்து இருக்குது. சரி ஓகே அப்ப அண்ணாட்ட கேட்ட அந்த ஒரு காரணத்தால அண்ணா செய்திருப்பான்னு சொல்றீங்க. சேர்ந்து செய்திருப்பாங்க. சரி ஓகே மிக்கி நம்ம சொல்லுவோம் என்ன யார் செய்தேண்டி என்ன. சரி இப்ப நாங்க சொல்றோம் யார் கிஃப்ட் செய்தேன்னு.
மிக்கி பின்னால போறீங்களா? உங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸா அந்த கிஃப்ட்லாம் தந்தா உங்களோட மாமாவாமன்னு சொல்லி சரியா? உங்களோட அண்ணா இல்ல அப்பா அம்மா அண்ணா 3 பேரும் சேர்ந்துதான் என்னடா கவலைப்பட்டு கழிச்சார். என்னோட தங்கச்சியோட பர்த்டேக்கு நின்று கொள்ளலாம் போய்த்தான் என்ன. சரி, அதால நிறைய மிஸ் பண்றாரு அவங்கள. ஸோ அந்த காரணத்தில் அவர் இல்லாட்டியும் பிரச்சனை, அவர் மூலமாக வர வேண்டிய கிஃப்ட் இப்படி வந்திருக்குது. இப்போ அவங்களே கொண்டு கிஃப்ட்டை தந்திருக்கலாம், உங்களோட அப்பா தந்திருக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாவும் பார்க்கத்தானே வேணும் தங்கச்சி கிஃப்ட் போகிறது. அதால் இப்படி ஒரு சர்ப்ரைஸாக செய்திருக்கிறாங்க. ஓகேவா? பிடிச்சிருக்கா அந்த கிஃப்ட் எல்லாம்? ஓகே. இப்போ நான் என்ன நினைச்சேன், அண்ணாட பேரை சொல்லி கத்துவேன் நினைச்சேன். சிரிக்கு கொஞ்சம் கூட கத்துவ வருதே இல்லை. அடிக்கிறவள் அண்ணா என்ன சரி சண்டை விடும். அந்த ஒரு கோவத்தால இப்போ கத்துவரு அன்பு பாசம் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கட்டும் வேணே, வெளியில சொல்ல தேவையில்ல. சரி, அப்பா அம்மா உங்களோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அண்ணா எல்லாரும் சேர்ந்தா இப்படி சர்ப்ரைஸா கிஃப்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஹாப்பி தானே? ஓகே. அண்ணா கடல் கடந்து அங்கே இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஏதாவது சந்தோஷமா 4 நல்ல வார்த்தை சொல்லணும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது 4 நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா இதை பார்த்து ஹாப்பி ஆகுவேன். ஓகே, நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி, வணக்கம். வாரம் போய்த்தலையா நாங்க போவோம். இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா தனியாக தான் நடக்குது. இங்கே பார்க்கணும், போனை பார்க்க இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. அடிச்சுக்காட்டு அடிக்க என்னடா நெஜி விடுது. ஆய் சுப்பிரியா ஏன் படிக்க படிங்களே. மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. இங்க பாக்கணும். அம்மா பாத்தி தட்டு உங்களுக்கும். ஓகே, அப்படி இங்க பாருங்கம்மா. இவர்தான் வந்து நம்மட பிறந்த நாள் பிள்ளைன்ற அண்ணா யூகேல இருக்கார். யூகேல இருக்காரு. இப்ப நமக்கு பர்சனலா சேலரி போடுறேன்றிருக்காரு. என்ன இப்ப என்ன ஃபங்க்ஷன் என்ன எனக்கு தெரியல. நீங்க என்ன வச்சுட்டீங்க ஒரு கண்டன் கிரியேட் பண்ணல நினைக்கிறேன். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. தம்பி கொஞ்சம் சிரிக்க மாட்டேலாம். கை வச்சு விடுங்க. ஹாய் பிரிஸ்டி. ஹாய் 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 ஹாய். என்ன சாப்பிடுதீங்களா? ஹாய். சரியா, இப்ப எத்தனை அமௌண்ட் படிக்கிறீங்க? நான் 6 படிக்கேன். 6ஆம் ஆண்டா இதுனே? ரைட். என்னம்மா எக்கட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணீங்க? அம்மாட்ட எங்கக்கணும். அம்மாட்டா நீங்க கிஃப்ட் பண்ணலையா? இல்ல. ஏ அக்கா கிஃப்ட் பண்ணலையா? இல்ல. அம்மா தான் கொடுத்தேனே. அப்படியா? அம்மா மோதிரம் தான் கொடுத்தவ. பிள்ளைங்கள மோதிரம் கொடுத்தவ அம்மா. உடுப்பு மோதிரம் போட்டவோ? சரி, ஓகே. நீங்க இப்ப அக்காக்கா நீங்க ஒன்றும் செய்யலையா? ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு, ஒரு கவிதை ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் செய்யலையா? சரி, கடைசியா நம்ம ஒரு டான்ஸ் ஆடுவோம். சரியா? ஓகேவா? சரியா? பாப்பம் இல்ல டான்ஸ். நீங்க என்ன என்ன பாடம் எடுக்கிறீங்க? நான் டிராமாவா எடுக்கிறீங்க? அப்போ ஒன்று நடிச்சு காட்டுறீங்களா? எனக்கு நடிக்கலாம் தெரியா. டிராமா எடுக்க நடிக்க தெரியாதா? அவ என்ன பிராக்டிக்கல் வழக்கல்லையே. எல்லாம் நடிச்சலாம். ஓகே, எல்லாரும் ஆனா தான் ஆடுவீங்கண்ணே. சரி, ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம். சரியா?
அக்கா சிரிங்களே படத்தை இந்த கக்க போட்டு சிரிக்கிற அக்கால சிரிப்பு அடம் பிடிச்சி தெனிக்கிறா போல என்ன சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். என்ன பிளேன் டீயாக்களே டீயா அதான் கலந்து விட துட்டேன் டீயத்தா குடிக்காரு ஜினோஜன் அதான் இந்த சேவையில வழங்குறதுல எங்க அக்கா அடிக்க ஆள் இல்லை. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். இதுக்குள்ள வாங்க. ஓ புள்ள நீங்க அதுக்குள்ள போங்க, அக்காவை பக்கத்துல போங்க. நான் மண்டே ஓகே ரெடி, எல்லாரும் கேமராவை பார்க்கணும். இங்கே வாங்க. ஏய் நடிகை கோவிக்க போகுது டெடி. அடாடா உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? கேமராவை பாருங்க. என்ன தெரிகிறது உச்சேஸ் பாருங்க, குதூகலம் அறிங்க. குச்சியஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உச்சேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. குச்சியஸ் டீமுக்கு வாயனிலும் உச்சேஸ் டீமுக்கு பாய். ஓகே நன்றியா நன்றி. நன்றி நன்றி.